இங்க பாரு, இந்த டிசைன் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குக்கா. என்னங்க இது? இதுவா? சாப்பிட்றது கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தப்பா, அதை இந்த பேக்ல வச்சிருக்கேன். சர்பத் குடிக்க போறேன்னு தானே சொன்னீங்க, இப்போ என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அட என்னப்பா நீ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதில் அடுத்தவங்க தலையிடக்கூடாது நீ தானே சொன்ன. இப்போ எதுக்கு என்னோட விஷயத்துல நீ கேள்வி மேல கேள்வி கேட்குற? என்னுடைய ஸ்நாக்ஸ் என்னுடைய உரிமை. ரொம்ப விவரமா பேசுறதா நினப்பு. அது எல்லா விவரமும் உள்ளுக்குள்ள இருக்கு, அப்பப்ப வெளியே வரும். இதோட கலர் எப்படிமா இருக்கு? டார்க்கா இருக்கு. நல்லா இருக்கு. எங்க அம்மா எதுக்கு மாப்பிள்ள கூப்பிட்டாங்க உங்கள? இத கொடுக்கதான் மாமா. பையில என்ன மாப்பிள்ள இருக்கு? புடவை இருக்கு மாமா. புடவையா? புடவை எதுக்கு உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க? இத ரேவதி கிட்ட கொடுக்கதான். ஐயோ மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அட என்ன மாமா, கார்த்தியை தான் ரேவதி கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நீங்களும் நானும் எப்படி நம்புறோமோ அதே மாதிரிதான் உங்க அம்மாவும் நம்புறாங்க. அதனால முகூர்த்த புடவைய மாப்பிள்ளை வீடு தான் எடுத்து தரணும்னு சொல்லி இந்த புது புடவைய என்கிட்ட கொடுத்து ரேவதி கிட்ட எப்படியாவது சேர்த்திருப்பான்னு சொன்னாங்க. அதான் இது. வெரி குட். என்னத்த வெரி குட்? இதை எப்படி உள்ள எடுத்துட்டு போய் கோர்த்து வருதுன்னு தெரியாம நானே திரு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெரி குட் சொரி குட்னுட்டு. மாப்பிள்ள, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்த இந்த புடவைக்கு என் பொண்ணு ரேவதிட்டு போய் சேர தெரியாதா? அதெல்லாம் தன்னால சேர்ந்துரும். ஆமா, 2 கால்ல புடவை தனியா நடந்து வந்திருக்கு, அதுவே நேரா போய் அங்க உட்காந்துரும். ஏன் மாமா நீங்க வேற நேரங்கால தெரியாம காமெடி பண்றீங்க? இந்த புடவை அங்க இருந்து கொண்டு வந்தாச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல மாமா. மாப்பிள்ள, ஏதாவது யோசிங்க மாப்பிள்ள, ஏதாவது ஐடியா பண்ணுங்க, உங்களால முடியும். ஆமா, உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு என்ன வாயா வலிக்குது? செய்யற எனக்கு தானே தெரியும் டென்ஷன். மாப்பிள்ள, ஒரு டென்ஷன் வேணாம் மாப்பிள்ள, நானே ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஐடியாவா? என்ன ஐடியா? உள்ளுக்குள்ள எல்லாரும் புடவையை செலக்ட் பண்றதுல ரொம்ப மமரமா இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க, இந்த புடவையை கொண்டு போய் அவங்க செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்களே புடவை, அதோட சேர்த்து கலந்து இந்த புடவை ரேவதிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நானும் ஆமா இதுதான் ரேவதிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். சூப்பர் ஐடியா மாமா. மாப்பிள்ள, நாம 2 பேரும் சேர்ந்து சொல்ற விதத்துல சொன்னா ரேவதி ஒத்துக்குவா. அம்மா கொடுத்த புடவை ரேவதி கிட்ட போய் சேர்ந்துடும். எப்படி நம்ம ஐடியா? ஐயோ மாமா, அப்படியே கட்டி பிடிக்கலாம் போல இருக்கு. சூப்பர் ஐடியா மாமா. சீனியர் தான், ஜூனியர் தான். நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம், சக்சஸ் பண்ணுவோம். சரி, வாங்க போலாம்.